கத்தார் வந்து நடுநிலையை வகிச்சது. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் வாங்க நானும் வரேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் கத்தாரில் தான் உட்காந்து நடுநிலை நியாயம் பேசுவாங்க. இப்போ இஸ்ரேல் கத்தாரிலுமே தாக்குதல் நடத்தியிருக்குதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? அவன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரோம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறது வந்து பொய் அப்படிங்கிறத திருப்பி அவன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். இதில் காமெடி என்னன்னா, அவங்க ஹமாஸ் தலைவர்கள் இருக்கிறத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம், அதை அடிக்கிறோம் அப்படின்னு தான் வந்து கத்தார் மேலே கொண்டு போட்டிருக்கான். ஆனால் அவங்க அந்த இடத்த விட்டு போய் பல மணி நேரம் ஆச்சான். அவங்க ஃபோன்லாம் வச்சுட்டு எங்கேயோ தொழுக போயிருக்காங்க, சாப்பிட போயிருக்காங்க, அந்த நேரம் பார்த்து இவன் அடிச்சிருக்கான். அந்தளவுக்கு தான் இவன் திறமையும் இருக்குது. ஒரு ஃபார்மர் நெகோசியேட்டர் முந்தா நாள் வந்து டிவியில் அழுகுறாரு. அவர் வந்து இஸ்ரேல் குடிமகன். அவர் ஏங்க நான் வந்து சமாதானம் பேசணும் என்னை நியமிக்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு நல்ல முடிவு கட்டிட்டா மக்கள் சாகிறத தடுக்கலான்னு பார்த்தா ஹமாஸ் எழுதி கொடுத்தாங்க, நாங்கள் பூர்ணமாக எல்லாத்தையும் நிறுத்திக்கிறோம், இருக்கிற எல்லா அகதிகளையும் ஹாஸ்டேஜஸ் எல்லா பிணைக்கதிகளையும் விடுவிக்கிறோன்னு எழுதி கொடுத்தாங்க. இவன் வாங்கி கிழிச்சு போட்டாங்க. சாப்பிட்றதுக்கு சுவிட்சர்லாண்ட்லேருந்து போலண்ட்லேருந்து பால் வருது, சுவிட்சர்லாண்ட்லேருந்து வேளாண் பொருட்கள்லாம் வருது. கட்டடம் கட்ட ஆள் இல்லை. இந்தியா 17,000 தொழிலாளர்கள் அமைச்சிருக்கு. ரிசார்ட்டில் வேலை செய்ய பிலிப்பைன்ஸ் ஆள் அனுப்புகிறாங்க. அங்கே வேளாண்மை பார்க்குறதுக்கு பாலஸ்தீனியர்கள் தான் முன்னாடி விவசாய கூலியாக இருந்தாங்க, அவங்கள தான் கொண்டு விட்டோம். தாய்லாந்து ஆள் அனுப்புகிறான். அப்போ உலகம் ஃபுல்லாக சேர்ந்து இருக்கிற அரசாங்கங்கள் சேர்ந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் போது தான் இஸ்ரேலால் போரே புரிய முடியுது, இந்த இனஅழிப்பே செய்ய முடியுது. ஸோ இஸ்ரேலுக்கு வருகின்ற உதவி வந்து வெறுமனே பணம் ஆயுதங்கள் மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் வருது. அப்போ இங்கே நம்ம அமைப்பாக இருந்து இங்கே வலுவாக இருந்து நம்ம அரசாங்கம் சட்டையை பிடிச்சி தொழிலாளர்களுக்கு அனுப்புறது நிறுத்து, ஆயுதங்களை அனுப்புறது நிறுத்துன்னு ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லாருக்கும் பேசியிருந்தா இந்நேரத்துக்கு இஸ்ரேலுக்கு நிர்கதியாக நின்றுருக்கலாம். பிரான்ஸ் வந்து பாலஸ்தீனை அங்கீகரிக்கணும்னு இஸ்ரேல் வைத்தை புளிய கரைக்குமா? நம்ம யூடியூப்பில் தம்ப்நெயில் நடக்கிற மாதிரிலாம் நடக்காது. இது நீண்ட காலமான ஒரு மக்கள் போராட்டத்தில் இது தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு வர்ற குழந்தைங்கள்லாம் டெஸ்டிகல்ஸ் ஆணுறுப்பில் சுடப்பட்டு வராங்க. என்னடா ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு போய் கடந்த வாரங்களில் இருக்கிற டேட்டாலாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, வெட்ட வெளியாக இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் பெட்டு கட்டி டார்கெட் ப்ராக்டிஸ் விளாண்டுருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் நெஞ்சில் அடிக்கிறோம், இன்றைக்கி எல்லோரும் தோள்பட்டையில் அடிக்கிறோம், இன்றைக்கி எல்லோரும் முட்டியில் அடிக்கிறோம், விளாண்டுருக்காங்க. குழந்தைகளை இது ஒரு மிருக செயலாம் சொல்ல முடியாது. மிருகத்துக்கு இப்படியெல்லாம் பிளான் போட்டு இப்படிலாம் பண்ண தெரியாது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் மத்துர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பாலஸ்தீனம் வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்ற விஷயத்த நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அது நாளுக்கு நாள் என்ன சொல்கிறது, நானா இப்படி போட்டு அடிச்சிட்டே இருக்கீங்க, எவ்வளோ பேராக சாவ போகிறாங்க அப்படின்ற நிலைமைக்கு நம்மளுமே வந்துட்டோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே கத்தார் வந்து நடுநிலையை வகிச்சது. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் வாங்க நானும் வரேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் கத்தாரில் தான் உட்காந்து நடுநிலை நியாயம் பேசுவாங்க. இப்போ இஸ்ரேல் கத்தாரிலுமே தாக்குதல் நடத்தியிருக்குதா செய்திகள் வந்துட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை தான் அவன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரோம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறது வந்து பொய் அப்படிங்கிறத திருப்பி அவன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். அது கத்தார் விஷயமாட்டும் ஈரான் விஷயமாட்டும் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு நடுவுலையே ஒரு தாக்குதலை நடத்துவது அன்ப்ரொவோக்ட் அட்டாக்னுவாங்க. அதாவது உன்ட்டு அவன் எந்த சண்டை சச்சரவுமே வச்சுக்கல, இருந்தாலும் அவனை போய் தாக்குறது அப்படின்னு இருக்கு இல்லையா? இது மீண்டும் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது லெபனான் கிட்டே ஆகட்டும், யமன் கிட்டே ஆகட்டும், கத்தார், ஈரான், எல்லா சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தையும் இஸ்ரேல் இந்த பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஹமாஸ் இருக்கிறதுனால தான் பாலஸ்தீன் மக்களை நாங்கள் இப்படி நடத்துகிறோம், ஹமாஸை கொண்டொழிப்பதற்காக தான் நாங்கள் பாலஸ்தீன் மக்களை கொண்டொழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரும் பொய் அப்படிங்கிறது தெரியுது. இதில் காமெடி என்னன்னா, அவங்க ஹமாஸ் தலைவர்கள் இருக்கிறத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம், அதை அடிக்கிறோம் அப்படின்னு தான் வந்து கத்தார் மேலே கொண்டு போட்டிருக்கான். ஆனால் அவங்க அந்த இடத்த விட்டு போய் பல மணி நேரம் ஆச்சான். அவங்க ஃபோன்லாம் வச்சுட்டு எங்கேயோ தொழுக போயிருக்காங்க, சாப்பிட போயிருக்காங்க, அந்த நேரம் பார்த்து இவன் அடிச்சிருக்கான். அந்தளவுக்கு தான் இவன் திறமையும் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லிட்டு தான் இதை செஞ்சதாக சொல்கிறாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கும் இதில் வந்து உடனே இருக்குது. ஈரான் வந்து போன வாரம் சொல்லியிருக்கான், அந்த மாதிரி வந்து 4ஆம் தேதி நினைக்கிறேன், ட்ரம்ப்புக்கிட்ட நாங்கள் டீல் பேசுவோம். அவன் வந்து இப்போ வந்து டிஃபென்ஸே கிடையாது, ட்ரம்ப்புக்கிட்ட நான் டீல் பேசுவோம். ஆனால் அக்ரஷன், அதாவது டீல் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மேலே குண்டு போடுறது அப்படிலாம் இருந்தால் நான் நிமிஷத்துக்கு வெளில போயிடுவேன். நான் அதே போல் நீ வந்து நியூக்ளியர் கண்டிஷன் போடுறது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ வா டீல் பேச, அதுக்கப்புறம் நான் என்ன வேணுமோ பார்க்குறேன் அப்படின்னு இப்போ எல்லா தேசங்களும் இப்படி திரும்பிக்கிறத, சுற்றி இருக்கிற தேசங்களும் திரும்பிக்கிறத பார்க்குறோம். ஒரு ஃபார்மர் நெகோசியேட்டர் முந்தா நாள் வந்து டிவியில் அழுகுறாரு. அவர் வந்து இஸ்ரேல் குடிமகன். அவர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான நெகோசியேட்டர் இருந்திருக்காரு. அவர் ஏன் அந்த பதவியை விட்டு வந்துட்டு இப்போ அழுதுகிட்டு இருக்காருன்னா, ஏங்க நான் வந்து சமாதானம் பேசணும் என்னை நியமிக்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு நல்ல முடிவு கட்டிட்டா மக்கள் சாகிறத தடுக்கலான்னு பார்த்தா
ஹமாஸ் எழுதி கொடுத்துட்டாங்க, நாங்கள் பூர்ணமாக எல்லாத்தையும் நிறுத்திக்கிறோம், இருக்கிற எல்லா அகதிகளையும் ஹாஸ்டேஜஸ் எல்லா பிணைக்கதிகளையும் விடுவிக்கிறோன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இவன் வாங்கி கிழிச்சு போட்டாங்க அதை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹமாஸ் இது வரைக்கும் 150க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை விடுவிச்சிருக்கு. யாரையும் ஹமாஸ் கொல்லலை. அவங்க சில பேர் வந்து உடல் உபாதைகளை இறந்து போய் அவங்களையும் வந்து அந்த உடல்களையும் கொடுத்துருச்சு. ஹமாஸ் கொன்றதை விட அதிகமான இஸ்ரேலியர்களும் இஸ்ரேல் அரசாங்கம் தான் குண்டு போட்டு கொண்டு இருக்கு. அது வந்து ஆப்ரேஷன் அந்த ஹானிபல் சொல்கிறாங்க, ஹானிபல் ஆப்ரேட்டிவ்னு சொல்கிறாங்க. அந்த ஹானிபல் ஆப்ரேட்டிவ் என்ன அப்படின்னா, டெட் இஸ்ரேலி இஸ் பெட்டர் தென் கேப்சர்ட் இஸ்ரேலி. அதாவது பிடிபட்ட இஸ்ரேலியனை விட ஒரு இறந்து போன இஸ்ரேலியன் தேவலாம், ஏன்னா எங்கள் நாட்டு ரகசியத்தை சொல்லிடுவாள், இல்லை அவனால மாறிடுவா அப்படிங்கிறது. அப்போ அப்படி ஒரு சித்தாந்தத்தில் தான் இஸ்ரேல் இயங்கிட்டு இருக்கு. அந்த நாட்டு மக்களுக்கே வந்து அது உகந்ததா இல்லை அப்படின்னும் போது இந்த ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிக்கமே, அதாவது யாருமே நம்பக்கூடியதாக இருந்ததில்லை. இன்றைக்கி அது ரொம்ப வெளிப்படையாக இஸ்ரேலே வாக்குமூலம் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் சீஸ்ஃபயர் இந்த போர் நிறுத்தம் இந்த சண்டை நிறுத்தத்தை வைக்கிறாங்களோ அப்போல்லாம் பார்த்து இஸ்ரேல் தான் ஃபஸ்ட்டு அதை வைலேட் பண்ணுவோம். இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட வைலேஷன்ஸை இஸ்ரேல் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியுது. அப்போ அதோட ஒரு தொடர்ச்சியாக இந்த பொறுக்கித்தனத்தோட ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம கத்தாரில் அட்டாக் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இப்போது இஸ்ரேல் இது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்களே. இப்போ ஈரானில் வந்து அந்த ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் அவரை வந்து ஈரான்லேயே வச்சு போட்டாங்க. அப்புறம் இப்போ கத்தாரில் இது மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரியான அத்துமீறல்களை வந்து கேட்க யாருமே இல்லையா? இப்போ கத்தாருன்றது அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடு தான். அது அவங்க என்ன ரீப்ளே பண்ணுவாங்க? அதுக்கு இப்போ கண்டனம் தான் தெரிவிக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா இஸ்ரேலை பகைத்து கொள்வது அப்படிங்கிறது அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸு எல்லாத்தையும் சேர்த்து பகைச்சு தான். இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் காட்டமாக பாலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், இஸ்ரேல் பண்ணுவது ஈன அழிப்புலாம் பேசுது. அதே இஸ்ரேல்காரன் மிரட்டுறான், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் நாங்கள் அப்புறம் மக்ரோனை உள்ள விட மாட்டோங்கிறோம். பாருங்கள், குட்டியோண்டு தேசம் இஸ்ரேலில் வந்து ஒரு கனிம வளம், ஒரு வளம், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்தளவுக்கு அவன் மெட்ரானா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன், ஒரு போஸ்ட் மாதிரி தான் இருக்கான், ஒரு அவுட் போஸ்ட். அவன் ஒரு தேசமே கிடையாது. எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு இவ்வளோ அடி பண்ணிது? அங்கே அமெரிக்க அரசியல்வாதிகள் பேசும்போதெல்லாம் இஸ்ரேலுங்கிறது இன்னொரு தேசம், அவனுக்கு பல பில்லியன் டாலர் கொடுக்கறதுக்கு நீ ஏன்டா நம்ம மக்களை பட்டினி போடுற? நீ ஏன்டா இவ்வளோ உறுதியாக என்ன நடந்தாலும் இஸ்ரேல் ஆதரவை வந்து பின்வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், அது அமெரிக்காவோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான். அது அமெரிக்காவின் ஒட்டுமொத்த இந்த நலன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வால் ஸ்ட்ரீட், இந்த பெரும் பணக்காரர்களோட நலனோட ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் தான் இஸ்ரேல். ஏன்னா இந்த வளம்லாம் நீ எங்கேருந்து எடுக்கிற? நீ மிடில் ஈஸ்ட்லேருந்து எடுக்கிற எண்ணெய், அங்கேருந்து கனிம வளங்கள், அதுலேருந்து தான் நீ வந்து முழுக்க முழுக்க உலகம் ஃபுல்லாக நீ வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க. அது அங்கே அந்த போர்களில் வந்து ஆயுதத்தை விற்று தான் நீ பொழைச்சிக்கிட்டு இருக்க. அப்படின்னும் போது அதையெல்லாம் கட்டி காப்பாற்றுற ஒரு சின்ன ஒரு அச்சாணி மாதிரி இருக்குது இஸ்ரேல். அப்போ அப்படி இருக்கும்போது அவர்களை பகைத்து கொள்வது அப்படிங்கிறது அமெரிக்காவை பகைச்சிக்கிறது. அதனால தான் யாராலையும் திருப்பி சொல்ல முடியலை. இன்றைக்கி வந்து வணிக உறவுகள் தான் எல்லாமே தீர்மானிக்குது. இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு நேர் எதிரி யாருன்னு கேட்டால் சைனா அப்படின்னு சொல்லலாம். சைனா வந்து போருக்கு போனோம் இஸ்ரேல் கூட, ஒரு கண்டனம் தான் தெரிவிப்பானோம் இல்லையா? சைனாவும் பெருசாக தன்னோட வர்த்தக உறவை பாதித்து கொள்ளும் வகையில் எதுவும் செஞ்சுக்க மாட்டான். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் அணிதிரண்டு இதற்கு எதிர்வினை ஆற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ வந்து இந்தியாவே பாருங்கள், ஒரு பொருள் கொடுக்குறான். அதாவது இஸ்ரேல் அரசாங்கம்ன்றது இஸ்ரேல் தன்னோட நாட்டு வளத்தை, தன் நாட்டில் இருக்கும் மனித வளம், பொருள் வளம், இதை வச்சுக்கிட்டு அவன் சண்டை போடல. அமெரிக்காக்காரன் எல்லா ஏவுகணையிலேருந்து எல்லாமே தரான். ஜெர்மனி, கொரியா வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தரான். ஜெர்மனி வந்து பாய்லரு, ரியாக்டர்லாம் தரான். இதெல்லாம் போக, பொருட்கள்லாம் போக, சாப்பிட்றதுக்கு சுவிட்சர்லாண்ட்லேருந்து போலண்ட்லேருந்து பால் வருது, சுவிட்சர்லாண்ட்லேருந்து வேளாண் பொருட்கள்லாம் வருது. இதெல்லாம் தாண்டி சாப்பிட்றது, சண்டை போடுறது, எல்லா பொருள்லாம் தாண்டி கட்டடம் கட்ட ஆள் இல்லை. இந்தியா 17,000 தொழிலாளர்கள் அமைச்சிருக்கு. ஸ்பா ரிசார்ட்டில் வேலை செய்ய பிலிப்பைன்ஸ் ஆள் அனுப்புகிறான். அங்கே வேளாண்மை பார்க்குறதுக்கு பாலஸ்தீனியர்கள் தான் முன்னாடி விவசாய கூலியாக இருந்தாங்க, அவங்கள தான் கொண்டுவிட்டோம். தாய்லாண்டு ஆள் அனுப்புகிறான். அப்போ உலகம் ஃபுல்லாக சேர்ந்து இருக்கிற அரசாங்கங்கள் சேர்ந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் போது தான் இஸ்ரேலால் போரே புரிய முடியுது, இந்த இனஅழிப்பே செய்ய முடியுது. ஸோ இஸ்ரேலுக்கு வருகின்ற உதவி வந்து வெறுமனே பணம், ஆயுதங்கள் மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் வருது. அப்போ இங்கே நம்ம அமைப்பாக இருந்து, இங்கே வலுவாக இருந்து, நம்ம அரசாங்கம் சட்டையை பிடிச்சி தொழிலாளர்கள் அனுப்புறது நிறுத்து, ஆயுதங்கள் அனுப்புறது நிறுத்துன்னு ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லாருக்கும் பேசியிருந்தா இந்நேரத்துக்கு இஸ்ரேலுக்கு நெருக்கதியாக நின்றுருக்கலாம்.
அதனால இனிமேல் வந்து நம்மளோட இதுக்கு நிறுத்துறதுக்கான வழி அப்படின்றது வந்து ஐநா சபை உள்ள வந்து நிறுத்துமா, கத்தார் வந்து பேசி சுமூகமாக தீர்த்து வைக்குமா, பிரான்ஸ் வந்து பாலஸ்தீனை அங்கீகரிக்கணும்னு இஸ்ரேல் வைத்தை புளிய கரைக்குமா, நம்ம யூடியூப்ல தம்ப்நெயில் நடக்கிற மாதிரிலாம் நடக்காது. இது நீண்ட காலமான ஒரு மக்கள் போராட்டத்தில் இது தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்தை அழிச்சிட்டாங்க. மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா அகதிகளாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் அதனுடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஒரு கோதுமை மூட்டையை தூக்கிட்டு வர ஒரு சின்ன பையன் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த அழுகையோடு பார்க்கறதுலாம். இப்போ அதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த விஷயம்லாம் நார்மலைஸ் ஆகிடுதா? இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? டாக்டர் மெனார்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, மேதிஹாசனுக்கு பேட்டி கொடுக்குறாரு. மேதிஹாசன் வந்து ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், ஊடகவியலாளர். அவர் மட்டும்தான் வெஸ்டர்ன் ஜேர்னலிஸ்ட்டில் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து ஒரு டாக்டர் வந்து டாக்டர் மெனார்டுங்கிற ஒருத்தரை பேட்டி எடுக்கிறார். இவர் வந்து சும்மா யாருக்கும் தெரியாத டாக்டர்லாம் கிடையாது. இவர் உலக புகழ் பெற்ற டாக்டர். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஜோனுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். காசாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்னங்கிறாரு, ஒரு கிளஸ்டர் அப்சர்வ் பண்ணுறோம். அதாவது ஒரு நாள் வந்து வர பேஷண்ட்டில் 80% பேஷண்ட்டுக்கு வந்து தோலில் குண்டு வாங்கியிருக்காங்க. ஒரு வியாழக்கிழமை அப்படின்னு வச்சுக்கிட்டா, அடுத்த ஒரு திங்கக்கிழமைன்னு பார்த்தா ஒரு 80% குண்டடிப்பட்டவர்கள் வயிற்றில் வாங்கியிருக்காங்க, காலில் வாங்கியிருக்காங்க, நெஞ்சில் வாங்கியிருக்காங்க. இப்படி கிளஸ்டராக வருது. இதை நாங்கள் அப்சர்வ் பண்ணல ஃபஸ்ட்டெல்லாம். நாங்கள் குண்டடிப்பட்டு வராங்கன்னு அவசரத்தில் சிகிச்சை பண்ணிட்டு விட்டோம். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு வர்ற குழந்தைங்க எல்லாம் டெஸ்டிகல்ஸ் ஆணுறுப்பில் சுடப்பட்டு வராங்க. என்னடா ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு போய் கடந்த வாரங்களில் இருக்கிற டேட்டாலாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, வெட்ட வெளியாக இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் பெட்டு கட்டி டார்கெட் ப்ராக்டிஸ் விளாண்டுருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் நெஞ்சில் அடிக்கிறோம், இன்றைக்கி எல்லோரும் தோள்பட்டையில் அடிக்கிறோம், இன்றைக்கி எல்லோரும் முட்டியில் அடிக்கிறோம் விளாண்டுருக்காங்க குழந்தைகளை. அப்போ எந்த அளவுக்கு கொடூரத்தை இது ஒரு மிருக செயலாம் சொல்ல முடியாது. மிருகத்துக்கு இப்படியெல்லாம் பிளான் போட்டு இப்படிலாம் பண்ண தெரியாது. ஒரு இருக்கிறதே ஒரு பயங்கரமான மனித ஆற்றல். ஏன்னா அவன் வந்து பல 100 மீட்டருக்கு அந்த ஷார்ப் ஷூட்டர்ஸ் அவங்க. அப்போ எவ்வளோ ட்ரைனிங், எவ்வளோ வல்லமை இருக்கணும். இப்படி ஒரு மனித ஆற்றலை இவ்வளோ ஒரு கொடூரமான செயலுக்கு ஈடுபடுத்த முடியும் அப்படின்னா, இந்த 2 வருஷத்தில் இந்த மனித வக்கரம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அவன் நிறுவனமயப்படுத்தி எந்த அளவுக்கு கூர்மையை தீட்டு வச்சுருக்கான்னு பாருங்கள். அது காரணம் என்னென்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து வயலன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போல்லாம் பாலஸ்தீன் ஸ்டோரி, முன்னாடி பாலஸ்தீன் ஸ்டோரி வந்து பதப்பதைக்காத நம்மளும் ஷேர் பண்ணணும். இப்போல்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்காங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப இயல்பாயிடுச்சு. இனிமேல் வந்து பாலஸ்தீன் பற்றி வேறு என்ன காட்டுறது? ஒரு பையன் வந்து அந்த வீடியோ, அந்த யூனிசெஃப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்ணள்ளி வாயில் போட்டு தின்னி இதுதாண்டா எனக்கு இருக்குன்றான். ஒரு போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டை நான் படிக்கும்போது இந்த நாய் பிரச்சனை வந்தது இல்லையா, அந்த நாய் பிரச்சனை வந்ததுக்கு அந்த போஸ்ட் எடுத்து படித்து பாருங்கள். ஒரு அல்சேஷன் நாய் ஒன்று இருக்குது, அதோட வந்து ஒரு போஸ்ட் டென்ட்டில் அந்த நாய் இருக்குது. அந்த போஸ்ட் எழுதுறவர் எழுதுறாரு, போன வருஷம் இதே சமயம் வந்து இந்த நாய் வந்து என் டென்ட்டுக்கு வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, நான் இதை பற்றி போஸ்ட் போட்டேன், எல்லாரும் ஆதரவு தெரிவித்தாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நாய்க்கு காலர், ஸ்வெட்டர், உணவுப் பொருட்கள், அது இதுன்னு உலகம் முழுக்க இருக்கிற ஆர்வலர்கள் பல்லாயிரம் டாலர்ஸை வந்து செலவு பண்ணி இதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதே டென்ட்டில் தான் நான் இருக்கேன், எனக்கு 1 பைசா உதவி இன்னும் வரல. இதை ஒரு பாட்காஸ்ட் ஆள் படிச்சுட்டு படிக்க அழுகுறாருங்க. எவ்வளோ ஒரு மனவேதனையான ஒரு கோலம். அந்த அளவுக்கு நம்ம வந்து நாய்க்கு கூட அவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த மக்களை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து இயக்கத்தவர் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளை செருப்பில் அடிச்சுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட கான்சியஸ்னஸை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனால தான் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒரு பெரிய பேரணி, பெரியாரிய உணர்வாளர்கள் பேரணி நடத்துகிறோம் சென்னையில். இங்கே தான் மாலை ஒரு 3-4 மணிக்கு எக்மோர்கிட்ட புதுப்பேட்டையில். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேரணிகள் நடத்துகிறோம். அடுத்த தலைமுறைக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா 90s கிட்ஸ்க்கு யாசர் அரஃபத்னா யாருன்னு தெரியும். அந்த கெஃபியே, அந்த ஒரு துண்டு இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் துண்டு இருக்கும், அதை பார்த்தாலே யாசர் அரஃபத் ஞாபகம் தான் எல்லாத்துக்கும் வரும். எனக்கு தெரிஞ்ச இந்து குடும்பங்களில் யாசர் அரஃபத்னு குழந்தைங்களுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் கல்லூரிகளுக்கு போய் வகுப்படுக்கிறேன், யாசர் அரஃபத் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரில. அப்போ இதை நடக்க விட்ட நமக்கும் இதில் பங்கு இருக்குது, நார்மலைஸ் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இறுதியாக நம்ம சொல்லணும்னா, இப்போ பாலஸ்தீனத்தில் இந்த கொடுமை நடக்குதுன்னு அந்த கொடுமையினுடைய உக்கிரத்தை காட்டுறது நம்ம விஷுவலே இல்லை, எல்லாமே காட்டியாச்சு. இதுக்கு மேலே என்ன காட்டினா திருந்துவ?
அப்போ வந்து உனக்கு வந்து சிம்பத்தி பிரச்சனை இல்லை, அரசியல் உணர்ச்சி தான் இல்லாமல் இருக்குது. அந்த அரசியல் உணர்ச்சியை தான் நம்ம கொடுத்தாக வேண்டும் இருக்கும். ஆராயத்திற்கு வந்து பல்லத்தில் இப்போ நினைக்கிறோம். ரொம்ப நன்றி.